உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நெல்லையில் முன் அறிவிப்பின்றி ஆவின் நீல நிற பால் விநியோகம் குறைக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆவின் பால் விநியோகத்தில் சிக்கல்கள் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நீல நிற பால் பாக்கெட்டுகள் விநியோகம் திடீரென குறைக்கப்பட்டுள்ளது. எந்த அறிவிப்பும் இன்றி குறைக்கப்பட்டதால் அதிகாலையில் ஆவின் விற்பனை நிலையங்களுக்கு சென்ற பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். நீல நிற பால் பாக்கெட்டுகள் தற்போது மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படுவதால் தினசரி நேரடியாக பால் வாங்கும் நுகர்வோர் பால் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான முகர்வர்களுக்கு நீல நிற பால் பாக்கெட்டுகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. முறையான அறிவிப்பின்றி விநியோகத்தில் மாற்றம் செய்யப்பட்டதால் பொதுமக்களும் முகவர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர். சாந்தி நகர்லேருந்து பேசுகிறேன். அதாவது ஆவின் பால் நான் வாங்க வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் பால் கேட்டால் இல்லைன்ட்டாங்க. ப்ளூ கலர் பாலில் டெலைட் பால் மட்டும் தான் இருக்குது. டெலைட் பால் வேணால் வாங்கிடுங்கன்ட்டாங்க. சரி, டெலைட் பால் கேட்டாலுமே நான் கேட்ட லிட்டரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறது. ப்ளூ கலர் பால் கொடுத்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 மாதமாகவே பால் ப்ளூ கலர் இல்லைங்கிறாங்க. ப்ளூ கலர் குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, குழந்தைகளுக்கு முக்கியமான பால். இப்போ நாங்கள் குழந்தைகளுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும்? வேறு எந்த பால் கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இது அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். 2 மாதமாக இல்லை இது பால், ப்ளூ கலர் பால். இப்போ சரி 2 மாதம் அந்த ப்ளூ கலர் பால் இல்லை, பரவாயில்ல. டெலைட் பால் வைக்க வந்தால் டெலைட் பாலும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அது கேட்டாங்கன்னா 5 லிட்டரு 3 லிட்டரு கேட்டாங்கன்னா 1 லிட்டர் வாங்கிக்கிடுங்க, 1/2 லிட்டர் வாங்கிக்கிட்டுங்கனாங்க. இது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு. இதேபோல் மதுரையில் நீல நிற ஆவின் பால் பாக்கெட்டுகளில் குளோரின் நெடிவாசம் இருந்ததாக பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் தெரிவித்துள்ளனர். மதுரை மட்டுமின்றி பல இடங்களில் ஆவின் பாலில் மருந்து வாடை இருந்ததாக தெரிவித்த இல்லத்தரசிகள் சமூக வலைதளங்களிலும் இதுகுறித்த புகார்களை பதிவிட்டுள்ளனர். இந்நிலையில் பால் மாதிரிகள் ஆய்வுக்கு எடுத்துள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த ஆவின் மில்க ரீசெண்டா நான் யூஸ் பண்ணும்போது இதுல கொஞ்சமா மருந்து ஸ்மெல் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. சோ என்னன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த பாலை காலையில இந்த டேட்டுக்கு வாங்கினா ஈவினிங் காய்ச்சும் போது கெட்டு போகுது. அது எப்படி காலையில வந்த பால் ஈவினிங் கூட கெட்டு போகும்? சோ நாங்க அதே ஃப்ரீசர்ல தான் வைக்கிறோம். சோ எப்படி பால் கெட்டு போகுன்றது எங்களுக்கு தெரியல. இந்த பால்ல எதுக்கு மருந்து ஸ்மெல் வருதுன்றது எனக்கு தெரியலங்க. இந்த பாலை குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராதா? சோ எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வராதா? நீங்களே சொல்லுங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.